ஒரு சின்ன பையன் மாம்பழம் சாப்பிடுவதற்காக மாங்காய் மரத்து மேல கல்லை தூக்கி வீசுறான். ஆனா அந்த கல் மாங்காய் மரத்தின் மீது படாம பக்கத்துல தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவர் மேல போய் அந்த கல் விழுந்து அவருடைய தவம் கலைஞ்சிடுது. இதனால ரொம்ப கோபமான அந்த முனிவர், என்னுடைய இத்தனை நாள் தவத்தை யாரு கலைச்சது அப்படின்னு ரொம்ப கோபமா சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது அங்க மாமரத்தின் கீழே ஒரு சின்ன பையன் நிக்கிறத பார்த்துட்டு, நீ தான் என்னுடைய தவத்தை கலைச்சியா அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்கிறாரு. அதுக்கு அவனும், ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் ரொம்ப கோபமா, நீ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு வேற வேணுமா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இன்னையில இருந்து நீ பன்றியோட உருவத்துல தான் வாழ போற அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுக்கறாரு. அவனும் உடனே அவர் சொன்ன மாதிரியே அந்த பன்றியோட உருவத்துக்கு மாறிடுறான். அந்த பையனும் தன்னுடைய உருவம் மாறினதை நினைச்சு அழுதுகிட்டே அவனோட வீட்டுக்கு ஓடுறான். வீட்டு வாசல்ல அவன் போய் நிக்கிறப்ப அவங்க அப்பா அந்த பன்றியை பார்த்துட்டு, இந்த பன்றி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலையே, சீக் போ, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே பயம் வந்து, இப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு கூட என்ன அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அவனுடைய வீட்டு பக்கத்திலேயே சோகமா படுத்துக்கிறான். இரவு ஆகியும் தன்னுடைய மகன் வீட்டுக்கு வராததை நினைச்சு அவனுடைய அப்பா அம்மா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கதறி அழுகுறாங்க. கடவுளே, என்னுடைய புள்ள உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுகுறத அந்த பன்றி உருவத்துல இருக்கிற அவனும் வெளியே நின்று பாக்குறான். அம்மா நான் இங்க தாமா இருக்கேன், ஆனா அதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சோகமா பாக்குறான். இதுக்கு மேல இந்த கதையில அப்படி என்ன நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்டோரியோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற அந்த ஹேண்டில் பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.